நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஊடகங்களே அவசர செய்தியை தான் பார்க்க போறோம். இஸ்ரேலுடைய ஊடகங்களே போருக்கான அறைகூவல் விட்டுருக்காங்க. இது நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பதிலுக்கு பாத்தீங்கன்னா ஏமனுடைய போராளி குழுக்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஈரானோடு துணை நிற்போம். ஈரான் மேல இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ தாக்குதலை ஆரம்பித்தால் நாங்களும் அந்த தாக்குதலோடு இணைந்து கொள்வோம் இருக்காங்க. எப்படி காசா விஷயத்துல லெபனான் அடுத்த நாளே ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணுவோம், நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே நாங்களும் இந்த போர்ல இணைந்து கொள்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை ஏமனுடைய அன்சாருல்லா அவர்கள் விட்டுருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பழங்குடியினத்தினராக இருக்கிறாங்க. அங்க ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அவங்க அமெரிக்காவை ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு நிலைமையை கடந்த 2 வருஷமாக அமெரிக்காவே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் முழுக்க ஃபெயிலியர் ஆகி கடைசியா அமெரிக்கா அடி வாங்க முடியாம அவங்களே ஒரு சமாதானத்தை பேசிட்டு ஓடி போனாங்க போர்க்கப்பல் எடுத்துட்டு. அதனால இந்த தடவை இன்னுமே அவங்களுக்கு கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமனுக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ ரெண்டுல ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்புலதான் இருக்காங்க. அதனாலதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காசா போர் நின்ற உடனே ஏமன் மேல அடுத்தடுத்து தாக்குதலை இஸ்ரேல் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, காசாவை நிறுத்திட்டு ஈரானை தான் ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க போனாங்க. எப்படியோ லெபனான ஓரளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. காசாலையும் சமாதானம் பேசி அப்புறம் நிறைய பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு பின்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட போர் வராது காசால அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப எல்லா பக்கம் பண்ணிட்டோம். இந்த பக்கம் சிரியாவையும் ஒரு மாதிரி அடக்கிட்டோம். யார் மிச்சம் இருக்காங்க? ஈரான் அடிச்சா யார் வருவா? ஏமன் வருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் போய் ஏமனை ஆஃப் பண்ணிட்டு போய் நம்ம ஈரான்கிட்ட போலான்னு சொல்லிட்டு இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நிறைய தாக்குதலை இஸ்ரேல் ஏமன் மேல முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்ப பதில் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தனால வேற வழி இல்லாம இஸ்ரேலே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஏமன்ட்ட நேரடியாக தாக்குதலை செய்யாம மறைமுகமாக சவுதி UAE வச்சு ஏமனை பிடிக்கிறதுக்கான வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். சவுதி ஏமன்ல இருக்கக்கூடிய UAE மேல அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஏமனுடைய பகுதியில சவுதி UAE படைகள் இருப்பாங்க ஒரு எல்லையில ஒரு ஓரமாக. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுதி ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணி UAE மேல சண்டை போட்டு அவங்களை வெளியே அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுதி ஏமன்ல சில பகுதிகளை பிடிச்சிருந்தாங்கலாம் நம்ம பார்த்தோம். அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏமனை நம்ம தனியா டீல் பண்ண முடியாது, அவங்கள யார்கிட்ட விட்டுறலாம்னா ஒரு பக்கம் சவுதி, இன்னொரு பக்கம் UAE விட்டுறலாம். அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டோம், நாம ஈரான்கிட்ட சண்டைக்கு போலாங்கிறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப ஈரான் பக்கம் வந்திருக்காங்க. ஆனாலும் ஏமன் என்ன பண்ணிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம், சண்டை போடுறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அறிவிப்பு கொடுத்திருந்தா, மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஈரான் அடிக்கிறேன்னு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க போன வாரம் ட்ரம்ப். அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேல் போன் பண்ணி நெத்தனியாக ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காரு, இல்ல இப்ப அடிச்சிடாதீங்க, நீங்க அடிச்சாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியா அமெரிக்காவை தாக்க மாட்டாங்க, இஸ்ரேலை தான் தாக்குவாங்க, எங்களுக்காக தான் நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாக்குவாங்க. அதனால நாங்க இன்னும் ரெடியா இல்ல, எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள்ல இன்னும் தயார் நிலையில இல்ல, அதனால நாங்க தயாரித்துக் கொள்றோம், கொஞ்சம் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை செய்து நாங்க முடிக்கிற வரையும் அமெரிக்கா ஈரானை அடிக்காமல் இருப்பது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியா சொல்லியிருந்தாரு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் அப்புறம் மாத்தி பேசினாங்க, நாங்க அடிக்கலான் இருந்தோம், ஆனா இப்ப அடிக்கிற ஐடியா இல்ல, ஏன்னா ஈரான்ல பாத்தீங்கன்னா போராட்டம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, தண்டனை ரத்து செய்து வச்சிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க, அதனால நான் அடிக்கிற மாதிரியான ஐடியாவை கைவிட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரே காரணம், இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க, இஸ்ரேல் ரெடி ஆனதுக்கு பிறகு அடிக்க சொன்னாங்கிறது தான். ஆனா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் அவங்களுக்கான தயாரிப்பை செய்து முடிச்சுட்டாங்க, எந்த நேரம் வேணா ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க, எப்ப அட்டாக் பண்ணாலும் இரவு நேரத்துல தான் அட்டாக் பண்ணுவாங்க, இப்ப அட்டாக் பண்றதுக்கான நேரத்தை தான் இஸ்ரேல் பார்த்துட்டு இருக்காங்க, தயாரிப்புகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அமெரிக்காவுடைய வான்படையாகட்டும், ஆல்ரெடியே பார்க்கும்போது போர்க்கப்பல்களாகட்டும் சுத்தி ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, வளைச்சுதான் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய UAE, கத்தாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோர்டான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா விமான நிலையங்கள், ராணுவ நிலையங்கள்ல எல்லாம் அமெரிக்கா ஆட்களை குவிச்சு வச்சிருக்காங்க, தாக்குதலுக்கு ரெடியா இருக்காங்க. பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளும் வேற வழி இல்லாம அமெரிக்காட்ட பர்மிஷனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு செய்தியில எல்லா தயாரிப்புகளும் முடிஞ்சிருச்சு, இரவு நேரத்துல தாக்குதல் கூட ஆரம்பிச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா ராணுவத்தினருக்கான விடுமுறை இருந்துச்சு பாருங்க, அதை ரத்து பண்ணிருக்காங்க. அந்த விடுப்பை ரத்து பண்ணிட்டு யாரெல்லாம் லீவ்ல போயிருக்கீங்களோ ஒரு நிமிஷம் வாங்க, அவ்வளவுதான், இனி அவசர நிலை இருக்குது, அதனால லீவுல நீங்க இருக்க முடியாது, 24 ஹவர்ஸுமே இங்க பார்த்தா நம்ம போற எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ போனவங்க எல்லாத்தையும் வர சொல்றாங்கன்னாவே
போருக்கு இஸ்ரேல் ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அது இல்லாம காசாக்குள்ள இருந்த தரைப்படையில இருந்து நிறைய பேர்த்த இப்ப மறுபடியும் மீட் எடுத்திருக்காங்க. காசாக்குள்ள இருந்த இஸ்ரேலிய படைகள் இப்போது வெளியே வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள. எதுக்காகனா ஈரானுடைய போருக்காக. அப்ப வந்து லீவ்ல இருக்கிறவங்களும் வெளிநாடுகள்ல இருந்து வராங்க. அதுக்கப்புறம் காசாக்குள்ள தரைவெளியில இருக்கிறவங்களும் வராங்கன்னா என்ன அர்த்தம்னா, காசால வேலை இல்ல, இப்ப நமக்கு வேலை ஈரான்ல தான். நம்ம போற ஆரம்பிச்சோம்னா ஈரான் நம்மளை தாக்குதல் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இருந்து உங்களுக்கு வேலை இருக்குது, தாக்குதல் வந்து நம்ம தொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் ராணுவ படைகள் எல்லாம் திரும்ப வந்து ஆன் டியூட்டிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கையோடு இன்னொரு விஷயமும் பார்க்கும்போது பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்திருக்காங்க. எப்ப இந்த மாதிரியான விடுமுறை எல்லாம் கொடுப்பாங்கன்னா, மொத்தமா போர் வரும்போதுதான் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ராணுவத்துக்கு விடுமுறை இல்லாம வைப்பாங்க. அந்த சூழ்நிலையும் வந்து போரை உணர்த்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்கு வரும், இந்த நாள் தான் போர் வரும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா எந்த கவர்மெண்ட்டுமே அறிவிச்சுட்டு அடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய தயார் நிலையை பொறுத்து என்ன ஆயிரும்னா, அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் கசிய ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய நாட்டுடைய ஊடகங்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு, இனி தாக்குதல் மட்டும் தான் பாக்கி இருக்குது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்துருவாங்க. அந்த அறிவிப்பை தான் இப்போது இஸ்ரேலும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஈரான் வந்து முந்தைய வீடியோலயே சொன்ன மாதிரிதான் ஒட்டுமொத்த எங்களுடைய தயாரிப்புகளையும் இந்த தடவை இறக்கப்போறோம். இன்னும் எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க வந்து என்ன ஆக வேண்டியதா இருக்கு, எங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை நாள் தான் நாங்க சமாதானம்னு பொறுத்து போக முடியும். இந்த தடவை நாங்க என்ன பண்ண போறோம், களமிறங்கி தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சமநிலையை உறுதிப்படுத்த போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை இதுல ஈரான் தோத்தாங்கன்னா அவ்வளவுதான், அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸே இல்லாம போயிடும், மொத்தமாவே போயிடும். அதே இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ஈரான் தான் மத்திய கிழக்குல டான் வச்சுக்கலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அதை நாங்க செய்வோம் அப்படிங்கறதே தான் இன்னைக்கு வந்து பார்த்தா பெசக்சியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 10வதுக்கு சைனால இருந்து ஆயுதம் எல்லாம் வந்துச்சு நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனா இந்த ஒரு தகவலை பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வந்து இதெல்லாம் சும்மா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து திசை திருப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தா, நாங்க சொன்னது ஒண்ணு சும்மா எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஈரானுக்கு 20 சைனாவுடைய போர் விமானங்கள், சரக்கு விமானங்கள் வந்து இறங்கியிருக்கு. உள்ளுக்குள்ள என்ன சரக்கு இருந்திருக்கலாம்னு கணிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு அவங்க தெளிவா சொல்லல, இவங்க வந்து அங்க இருக்கக்கூடியவங்க கணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஈரான்ட்ட ஆயுதத்துக்கு பஞ்சம் இல்ல, பேலஸ்டிக்னு சொல்லிட்டு அவங்க ஊர்பட்டத்தை கட்டி பிடிச்சு வச்சிருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை கூட ஈரான்ட்ட தான் சைனாவும் ரஷ்யாவும் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஒண்ணு போர் விமானமும், இன்னொன்னு வந்து பார்த்தா ஏர் டிஃபென்ஸும் தான். அதனால வந்து சரக்கு விமானத்துக்குள்ள என்ன வரும், அதுக்குள்ள இன்னொரு விமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உள்ள வந்தது வந்து ஏர் டிஃபென்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானும் தயார் நிலையில தான் இருக்காங்க. ஏமனும் துணைக்கு வருவோம்னு அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஊடகங்களே இஸ்ரேல் வந்து எந்த நொடி வேணா அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறதை வந்து அவங்களுடைய ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.